என்ன பாட்டி? ஆமா, அந்த நீர் யானை உனக்கு பொண்ணு பார்த்திருக்காம காலையில வெள்ளிங்கிரி சொன்னாரு, உண்மைதானா? அந்த பாட்டிக்கு வேற வேலை இல்ல, ஏதாவது தேவையில்லாம உளறிட்டு இருக்கோம். அதான பார்த்தேன். நீ அப்படியெல்லாம் போயிடாத. நான் உனக்கு ஜட்ஜு கேசவன் இல்ல, அவரோட பொண்ணை பார்த்து வச்சிருக்கிறேன். நியாயமா பார்த்தா என் பேத்தியை தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும். அதான் மாமங்கார விட மாட்டானே. இந்த மாதிரி ஒரு கல்யாணம் நடந்து முதல்ல நம்ம சொந்தத்துக்குள்ள வா, அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வந்துடலாம். எப்படி இருக்கு யோசனை? நல்ல யோசனை தான். சரின்னு சொல்லுப்பா. ஒரு நிமிஷம் பாட்டி. என்ன பாட்டி? ராஜா, அந்த குள்ள கத்திரிக்காய்கிட்ட உனக்கு என்ன பேச்சு? டோன்ட் டாக் டு ஹர். நான் பேசனா பாட்டி, அதுவா வந்து தொண தொணன்னு அறுத்துட்டு இருக்கு. அதானே பார்த்தேன். ஸ்டூபிட் லேடி. ஆமா, உன் கல்யாணத்தை பத்தி பேசினேனே, என்ன முடிவு பண்ண? எக்ஸ்கியூஸ் மீ, 1 minute. இங்க வாடா. என்னடா பெரிய வம்பா போச்சு. அவங்க சொல்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவங்களுக்கு பிடிக்காது, இவங்க சொல்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்களுக்கு பிடிக்காது. இதுக்கு என்னடா வழி? ஏதா சொல்ல. ஐ அம் a complaint boy. அதுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? ஏதாவது சொல்லு, நீ தானே சொன்ன. கல்யாணம் கல்யாணம் கட்டாயப்படுத்துறீங்கன்னா நான் சாமியார போயிட்டு மிரட்டுட்டுமா? போனா போயிட்டு போமாங்க. அப்ப கூட இந்து சாமியாரா போன்னு இந்தம்மா சொல்லுவாங்க, கிறிஸ்தவ பாதிரியாரா போன்னு அந்தம்மா சொல்லுவாங்க. பரவாயில்லையா? ஐடியா என்னடா? உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுறேன். டேய் வேணாண்டா, எனக்கு என்னமோ இந்த ஐடியா பிடிக்கல. தலையை சுத்தி மூக்க தொடுற மாதிரி இருக்கு. இப்போதைக்கு இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு இதை தவிர வேற வழியே இல்லை. துணிஞ்சு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்ன, மற்றதை நான் பாத்துக்கிறேன். முதல்ல கூப்பிடாம. பாட்டி கொஞ்சம் வர்றீங்களா? இதோ வந்துட்டேன். 1 minute. நான் சொன்ன பொண்ணு தானே? நான் சொன்ன பொண்ணு தானே? ஜட்ஜு பொண்ணு தானே? வந்து வந்து ஒரு விஷயம் எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. தைரியமா சொல்லுப்பா. எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு பாட்டி. கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா பாட்டி, நான் காலேஜ்ல படிக்கும் போது நிம்மி நிம்மின்னு ஒரு பொண்ணு, நான் அவளு 3 வருஷமா லவ் பண்ணி 3 மாசம் முன்னாடி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். உங்க மேரேஜ் எங்க நடந்தது? சர்ச்சிலியா கோயிலியா? ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல. உன் பொண்டாட்டி இந்து தானே? உன் பொண்டாட்டி கிறிஸ்டின் தானே? அது வந்து ஹிந்து மாதிரி கிறிஸ்டியன், கிறிஸ்டியன் மாதிரி ஹிந்து. புரியலையே. எங்களுக்கு மட்டும் புரியவா செஞ்சது? அது வந்துங்க, இவன் ஒய்ஃபு இவன மாதிரியே. அம்மா கிறிஸ்டியன், அப்பா ஹிந்து. பாதி ஹிந்து பாதி கிறிஸ்டியன். பேரு கூட என்னடா பேர் வச்சோம்? நிர்மலா மேரி. நிர்மலா மேரி. ஆமா, உன் பொண்டாட்டி இப்ப எங்க இருக்கா? யாருக்கு தெரியும்? ஆராய்ச்சி பண்ண போயிருக்கா. இந்த கானா பாடல்கள் அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண ஊர் ஊரா போயிருக்கா. எப்படி ஒரு மாசத்துக்குள்ள வந்துருவா இல்லடா? ஆமாடா. உன் பொண்டாட்டி எப்படி இருப்பான்னு பாக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குதுப்பா. எங்களுக்கு கூட ஆசையா தான் இருக்கு. சரி, நான் வர்றேன்ப்பா. உன் வயசுக்கு இதுக்கு மேல ஏதாவது கேள்வி கேட்டீங்க, இவன் பொண்டாட்டியை நான் டைவர்ஸ் பண்ணிடுவேன். நீங்க போங்கம்மா. ஏண்டா, அவன் பொண்டாட்டிய நீ எப்படி டைவர்ஸ் பண்ணுவ? எதுவும் பேசாதீங்க, அப்புறம் உங்க பொண்டாட்டியை நான் டைவர்ஸ் பண்ணிடுவேன் சொல்லிட்டேன்.